டெய்லி டெஸ்ட்டில் கொஷின் நம்பர் 9 பாருங்கள். ஸோ இஃப் சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த், ஓகேவா. ஸோ சவுத் ஈஸ்ட் என்ன ஆகுது, நார்த் ஆகுது. நார்த் ஈஸ்ட் பிகம்ஸ் வெஸ்ட் ஆகுது. அதே மாதிரி போயிட்டே இருக்கு. அப்போ சவுத் வெஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட கேட்டிருக்காங்க, ஓகேவா. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ வந்து 4 சைட்ஸை எடுத்துக்கலாம், ஓகேவா. ஸோ நார்த்து, சவுத்து, இது சைடு வந்து வெஸ்ட்டு, இந்த சைடு வந்து ஈஸ்ட்டு, ஓகேவா. ஸோ இது வந்துட்டு என்னது, நார்த் ஈஸ்ட்டு. ஸோ இது வந்துட்டு என்னது, சவுத் ஈஸ்ட்டு. இந்த சைடு சவுத் வெஸ்ட்டு, இந்த சைடு நார்த் வெஸ்ட், ஓகேவா. ஸோ இது ரெண்டும் சேர்ந்தே தான் இந்த ரெண்டு நடுவில் சைடு, ஓகே, புரியுதில்ல. ஸோ அப்போ ஃபஸ்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்க, சவுத் ஈஸ்ட் பிகம்ஸ் நார்த். சவுத் ஈஸ்ட் அப்படிங்கிறது தான் என்னது, நார்த். இப்போ நார்த்துக்கு ஆப்போசிட் தான் என்னது, சவுத், ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்கிறாங்க, நார்த் ஈஸ்ட் வந்துட்டு என்னன்னு சொல்கிறாங்க, வெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறது தான் என்னது, ஈஸ்ட், ஓகேவா. ஸோ நம்மக்கிட்ட என்ன கொஷின் கேட்டிருக்காங்க, சவுத் வெஸ்ட் பிகம்ஸ். ஸோ சவுத் வெஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு எதை குறிக்குது, ஈஸ்ட்டு தானே குறிக்குது, ஓகேவா. ஸோ அப்போ இதுதான் நார்த் அப்படின்னா இது சவுத்து, இதுதான் வெஸ்ட் அப்படின்னா இந்த சவுத் வெஸ்ட் வந்துட்டு என்னது, ஈஸ்ட்டு, ஓகேவா. நம்மக்கிட்ட கேட்டிருக்கிறது சவுத் வெஸ்ட் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வெஸ்ட், ஈஸ்ட்டு. ஸோ ஈஸ்ட் வந்துட்டு என்னது, ஆப்ஷன் சியில் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி ஈஸ்ட் தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர், ஓகேவா. ஸோ புரிஞ்சுதான் இந்த சம் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ புரிஞ்சுதுன்னா லைக் பண்ணுங்கள், புரியலனா என்ன புரியல அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளேலிஸ்ட்க்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், ப்ளேலிஸ்ட் செக் பண்ணிங்கன்னா இதே மாதிரி நிறைய சம்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ.